தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் உள்ள திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை பெரியார் திடலில் புதிய இணைனி நூலகம் மற்றும் ஆய்வு மையம் திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து நூலகத்தை பார்வையிட்டார். சமத்துவம், சகோதரத்துவம், மானுடப்பற்றை கடைசி மூச்சு வரை போதித்தவர் பெரியார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி. தந்தை பெரியார் கண்ட கனவுகளை நனவாக்க தொடர்ந்து பாடுபடுவோம் எனவும் சூளுரை. தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை பனையூரில் உள்ள தவேக கட்சி அலுவலகத்தில் விஜய் மரியாதை. எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் என குறிப்பிட்டு எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர். தீய சக்திகளிடம் சிக்கியுள்ள தமிழ்நாட்டை காப்பாற்ற உறுதிமொழி ஏற்போம். சென்னை மெரினா கடற்கரையில் அதிமுக சார்பில் உறுதிமொழி ஏற்பு. எம்ஜிஆரை யாருடனாவது ஒப்பிடுவது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். மோடியை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்ட நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றால் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தோடு இல்லாமல் திருந்த வேண்டும், இல்லை என்றால் திருத்தப்படுவார் எனவும் ஆவேசம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினம். சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் OPS சசிகலா மலர் தூவி மரியாதை. மத்திய அரசு பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சியை ரத்து செய்யக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கல்வித்தர மேம்பாடு என்ற பெயரில் மேற்கொள்ளும் நடவடிக்கையால் கிராமப்புற ஏழை மாணவர்களின் கல்வி வாய்ப்பு பறிபோகும் எனவும் குற்றச்சாட்டு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சந்திப்பு. தமிழ்நாட்டின் அரசியல் சூழல், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஆலோசிப்பதாக தகவல். அன்பின் பாதையை நெறி தவறாமல் பின்பற்றும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் உலங்கணிந்த வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் அறிக்கை. போர்களினாலும் வெறுப்புணர்வினாலும் உலகம் அல்லலுறும் இவ்வேளையில் இயேசுவின் அன்பு வழி மிகவும் தேவையானது என கருத்து.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. வெறுப்பவர்களையும் நேசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவின் அமுத மொழியை இந்நாளில் மனதில் கொள்வோம் என வைகோ வாழ்த்து. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 30ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழகத்தை ஒட்டி நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் வலுவிழக்கும். மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என தகவல். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காவலர் பணி நீக்கம் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. பல காவல்துறை உயர் அதிகாரிகள் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட ஒருவருக்கு மட்டும் தண்டனை என நீதிபதிகள் கேள்வி. ராமேஸ்வரத்தில் தனியார் பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா கண்டுபிடிப்பு. இளப்பெண் அளித்த புகாரின் பேரில் 2 கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதில் போட்டி. அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவரை அதிமுக கவுன்சிலர் தள்ளிவிட்டதால் பரபரப்பு. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தேசிய தடகள போட்டியில் பங்கேற்கவிருந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அனுமதி மறுப்பு. மீறி சென்றால் மோசடியாக சான்றிதழ் தயார் செய்துள்ளதாக போலீசாரிடம் புகார் கொடுப்போம் என மிரட்டப்படுவதாக மாணவர்கள் புகார். இரண்டாயிரத்து 25-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் தமிழ்நாடு அரசு மும்முரம். தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்தும் வகையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 1000 இடங்களில் விரைவில் மக்கள் மருந்தகம் தொடங்கப்படும். தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலம் மருந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 17 பேர் சிறைபிடிப்பு. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். கைதான இளைஞர் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குழுவுடன் தொடர்பில் இருந்ததாக அதிர்ச்சி தகவல். மார்கழி மாத செவ்வாய்க்கிழமையை ஒட்டி திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் அரோகரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் உறைபனி. ஆங்காங்கே தீ மூட்டி குளிர்காயும் பொதுமக்கள்.
ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மத்திய இணையமைச்சர் பூபதி ராஜா ஆய்வு. பாலத்தின் நிலை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் கட்டுமானம் மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து கேட்டறிந்தார். கோவை பன்னிமடை பகுதியில் மர்மமான முறையில் பெண் காட்டு யானை உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி யானை இறப்பு குறித்து வனத்துறையினர் விசாரணை. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி. பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு வனத்துறையினர் அறிவிப்பு. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா நிறைவு. தீபமலை உச்சியிலிருந்து மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜை செய்து எடுத்து வந்த பக்தர்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. மல்லிகைப்பூ கிலோ 1400 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ கிலோ 1350 ரூபாய்க்கும் விற்பனை. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்க வாய்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 80 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,090 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திரையரங்கு நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் மீண்டும் விசாரணைக்கு ஆஜர். தெலங்கானா சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை. புதுச்சேரியில் அரசு பேருந்துகளில் உயர்த்தப்பட்ட கட்டணம் அமலுக்கு வந்தது. குறைந்தபட்சம் 2 ரூபாயும் அதிகபட்சமாக 8 ரூபாயும் கட்டணம் உயர்வு. ராஜஸ்தான் மாநிலம் கோட்புட்லி நகர் அருகே 700 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமி. 16 மணி நேரத்திற்கும் மேலாக சிறுமியை மீட்க தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புத் துறையினர் தீவிர போராட்டம். வட மாநிலங்களில் வழக்கத்தை விட அதிகமளவில் மக்களை வாட்டி வதைக்கும் குளிர். டெல்லியில் குளிருடன் காற்று மாசுபாடும் அதிகரித்து வருவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் சூழல். இமாச்சல் பிரதேசம் ஷிம்லாவில் கடும் பனிப்பொழிவு. அண்டார்டிகா போல் திரும்பும் பக்கமெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போன்ற காட்சி. ஷிம்லாவில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக 112 சாலைகள் மூடல். சண்டிகர் ஷிம்லா பிரதான சாலையை சூழ்ந்துள்ள பனியை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜனவரி 8 கூடுகிறது. 3 மாதத்தில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தகவல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 1 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 4,45,000 பேர் அதிகமாக சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தகவல். சூரிய வம்சம் சீனை ரீக்ரியேட் செய்த சரத்குமார் தமது 150வது திரைப்படமான தி ஸ்மைல் மேன் படக்குழுவுடன் ரீல்ஸ் வீடியோ செய்து அசத்தல்.